அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கடைசி சூரிய கிரகணம் நடக்கிறதுக்குங்க. முக்கியமாக இந்த நாளில் நாம் இப்படி கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்த நம்ம செய்யணும், செய்யக்கூடாது, இப்படி தான் நம்ம உணவு சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த நாளில் நடக்கக்கூடிய கிரகணத்தால் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணத்தின் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் சூரிய கிரகணம் முதல் சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு. அதே போல் சந்திர கிரகணமும் முதல் சந்திர கிரகணம் முடிஞ்சுது. இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் இரண்டாவது சூரிய கிரகணம் வர இருக்குங்க. அதே போல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரண்டாவது சந்திர கிரகணம் வர இருக்குது. சரி, இதனால் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணும், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அது ஜோதிடருடைய எண் தான். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் முழுமையாக தெளிவாக கொடுக்கப்படும். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் வெளியில் வரக்கூடாது. கத்திரிக்கோள், இது மாதிரி கத்திரிக்கோள் இது மாதிரியான கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணத்தை பார்த்தா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது காலாகாலமாக சொல்லப்படுது. இது அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கிரகணத்தினுடைய கதிர்வீச்சு இந்த சிசுவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கிரகண நேரத்தில் நம்ம இன்னமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகண நேரத்தில் நாம் அதிகப்படியான உணவுகளை சாப்பிடக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் சாப்பாடே தவிர்க்கிறது நல்லது. அதாவது கிரகணத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக சாப்பிடலாம், கிரகணத்துக்கு 2 மணி நேரம் பின்பாக சாப்பிடலாம். இந்த கிரகண நேரத்தில் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் தகவல்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அதாவது இந்த கிரகண நேரத்தில் தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, வழிபாடு செய்யலாமா, மந்திரம் சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கும். அதற்கெல்லாம் என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது. சந்திரன் சூரியனுடைய ஒளியை பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மறைக்குது. இந்த கிரகணத்தின் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், ரஷ்யா மற்றும் போர்ச்சுகீஸின் சில சிறிய பகுதி போன்ற பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் தொடங்குகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் கிரகணம் தொடங்கும் நேரம் 15:34 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, இரவு நேரத்தில் வருது இந்திய நேரப்படி. அதனால் இந்த நேரத்தை நம்மளால் பார்க்க முடியாது கிரகணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு சுமார் 9 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 13 அதிகாலை சுமார் 1:28 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். நாம் போதுமான தண்ணீர் குடிக்கலாம், மருத்துவ பரிசோதனைகள், பரிந்துரைக்கிறது போல் நம்ம நடந்துக்கிறது, பாதுகாப்பான உடற்பயிற்சி இவையெல்லாம் செய்யலாங்க. இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. முக்கியமாக முந்தைய காலங்களில் அறிவியல் விளக்கம் பொதுமக்கள்கிட்ட பரவலாக இல்லாத நிலையில் இந்த கிரகணம் ஒரு விசித்திரமான வானியல் நிகழ்வு இருந்திருக்கு. அதாவது பகலில் திடீரென இருள் போல வர்றது,
சூரியன் மறைவது போன்ற தோற்றம், வெப்பநிலையில் சின்ன மாற்றங்கள், பறவைகள் மற்றும் விலங்குகளின் நடத்தையில் மாற்றம், இவை எல்லாமே மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறக்காத குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக பலவிதமான முன்னெச்சரிக்கை பழக்கங்கள் இந்த கிரகண நேரத்தில் இதனால தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் வெளியில் இப்போ நடக்கக்கூடிய கிரகணம் அப்படின்னா இந்தியாவில் தெரியாது அப்படி சொல்கிறதால இந்தியாவில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் அடைய போகிறது கிடையாது. அதனால் நம்ம பயந்துக்கவே வேண்டாம். ஆனாலும் நம்ம பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக கத்தி பயன்படுத்துவதால் குழந்தைக்கு உடலில் வெட்டுக்குறி உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி காலத்தில் சொல்லப்பட்டிருந்த சில விஷயங்கள் தான். கர்ப்ப காலத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதால தான் இவையெல்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிலர் உணவில் தர்ப்பை புல் போட்டு வைப்பாங்க. சிலர் கிரகணம் முடிந்த பிறகு புதிய உணவை சமைப்பாங்க. இவையெல்லாம் பாரம்பரிய நடைமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு நீண்ட நேரம் உணவு அல்லது தண்ணீர் தவிர்ப்பது குறித்து மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றுவது மிக நல்லது. முக்கியமாக தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகம், தலை சுற்றல், வாய் வறட்சி, பலவீனம் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கர்ப்பிணிகளுக்கு இருக்கலாம். இதனால் கிரகணம் என்பதால் தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த விதமான விதியும் கிடையாது. தண்ணீர் குடிக்கலாம். அதே போல் மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக அப்படிலாம் எதுவும் சொல்லப்படலை. கர்ப்பிணிகளுக்கு போதுமான ஓய்வு மிக முக்கியம். கிரகண நேரம் இரவு நேரமாக இருந்தால் தூங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பகல் நேரத்தில் கிரகணம் இருக்கும் இடத்துல தூங்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. அதே போல் மந்திரம் சொல்வது, தியானம் செய்வது, வழிபாடு இவையெல்லாம் செய்கிறது எல்லாமே அவர்களுடைய மனசாந்திக்கும் ஒரு நன்மையான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு இது குறிப்பிட்ட கிரகணத்தை நேரில் எதிர்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். வெளியே செல்லலாம். அதே போல் சூரியனை நேரடியாக பார்க்காம இருக்கிறது நல்லது. நமக்கு இரவு நேரத்தில் தானே வருது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஊர்களெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சூரிய கிரகணத்தின் போது புதிய வகையான கர்ப்பத்தை அளிக்கும் கதிர் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், பூமி ஆகியவற்றின் நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. சூரிய ஒளி பகுதியளவு மறைக்கப்படுது, அதுவே கிரகணம். கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை குறிவைத்து ஒரு தனி ஆபத்தான கதிர்வீச்சு வெளிப்படுத்துகிறது என்பது சொல்லப்படுது. முக்கியமாக கிரகணம் நடக்கும்போது சூரிய ஒளி குறைவாக தோன்றுவதால் நாம் இப்போ பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆபத்தானது. நாம் அந்த நேரத்தில் போய் சூரியனை நேரடியாக பார்க்குறதுக்கு சாதாரணமான காலகட்டங்களில் சொல்கிறேன், முயற்சி செய்யக்கூடாது. கர்ப்பம் தொடர்பான பயத்தை விட கண் பாதுகாப்பை உண்மையான அறிவியல் முன்னெச்சரிக்கையோடு நாம் எடுத்துக்கிறது நல்லது. நேரடியாக அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் பல பஞ்சாங்க சம்பிரதாய விளக்கங்களில் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அந்த கிரகணத்திற்கான உள்ளூர் சூதக அனுஷ்டானம் பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம் அல்லது குறிப்பிட்ட சமய மரபு வேறு விதமாக கடைபிடித்தால் அதை அவர்கள் தங்களுடைய ஆச்சாரமாக பின்பற்றலாம். முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால பெரிதாக நம்ம எதையும் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கூட நம்ம சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு இருக்கலாம். அதிகாலையிலேயே நம்ம எழுந்து நம்மளுடைய கடமைகளை செய்கிறது நல்லது. வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். மன அமைதியாக நம்ம தியானம், மந்திரம், தெய்வ நாமத்தை ஜபிக்கிறதெல்லாம் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான பாதுகாப்புகள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.